டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு பிளான்ட் அனாட்டமியில் தாவர உள்ளமைப்பியல் பார்ட் 2 பாகம் 2 பார்க்க போகிறோம். அனாட்டமி த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் பாட்ஸ். தாவரங்களின் உள்ளமைப்பை பற்றி பயிலக்கூடிய அறிவியல். நேற்று வரையும் சிம்பிள் டிஷ்யூஸ் பார்த்தோம், எளிய திசுக்களை பற்றி பார்த்தோம், பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்கிலிடன் கைமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ், ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், கூட்டு திசுக்கள் ஜைலம் அண்ட் ஃப்ளோயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், தோல் தொகுதியினை பற்றி, புறத்தோலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதான் பேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம், கிராஜுவலாக ரெடியாக இருந்துக்கோ. சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் கேட்டுக்கோ. எப்பயும் வாத்தியார் நடத்துகிறப்ப கையில் ஒரு நோட் புக் இருக்கணும். ஏதான உனக்கு மனசில் பட்டது முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் நோட் பண்ணிக்கணும். அதை நீ பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் திருப்பி பார்க்குறப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். Anatomy, now we come to complex tissues. If the tissue is made up of more than one kind of cells, we are calling it as complex. Or if the tissue is made up of several types of cells, பல வகையான செல்களினால் ஆகியிருந்தால் அதற்கு கூட்டு திசு என்ற பெயர். Function together as a single unit. அந்த பல வகையான செல்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பணியினை செய்யும். So if the tissue is made up of more than one type of cell or more than one kind of cells, we are calling it as complex. ஒன்றிற்கும் மேற்பட்ட செல் வகையால் ஆகியிருந்தால் அதற்கு கூட்டு திசுன்னு பேர். அவ எல்லாரும் சேர்ந்து they perform a singular function. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு பணியினை செய்வார்கள். உனக்கே தெரியும், xylem and phloem good examples for complex tissue. கூட்டு திசுவிற்கு சிறந்த உதாரணமாக இருப்பது xylem and phloem. Xylem is a complex tissue because it is made up of 4 kinds of cells, namely tracheids, vessels, parenchyma and fibers. xylem என்பது 4 வகையான செல்களினால் ஆனது. ட்ரக்கீடுகள், xylem குழாய்கள், xylem parenchyma and xylem நார்கள். அவ 4 பேரும் சேர்ந்து they conduct water and minerals. அவர்கள் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவார்கள். Phloem is also said to be a complex tissue because it is made up of 4 different types of cells, kinds of cells, namely sieve element, companion cells, parenchyma and fibers. சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் நார்கள் என்ற 4 வகையான செல்களினால் ஃப்ளோயம் ஆகியிருக்கும். 4 பேரும் சேர்ந்து they conduct food materials. இவர்கள் ஒரு தொகுப்பாக செயல்பட்டு உணவுப் பொருட்களை கடத்துவார்கள். ஸோ மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இதுதான் எங்கள் கோட்பாடு என்று கூறுவோம் நாம். ஸோ நம்ம எப்பயுமே இண்டிபெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதை தனி திசு, எளிய திசுன்னு வச்சுப்போம். எல்லா திசு, நிறையா திசு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிட்டுனா அதை என்ன சொல்கிறோம்? காம்ப்ளெக்ஸ், கூட்டு திசு என்று அழைக்கலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் xylem and phloem. xylem conducts water and minerals. xylem ஆனது நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். phloem conducts food materials. phloem ஆனது அகரத்தினை, உணவினை, ஸ்டார்ச்சினை, சுக்ரோஸா கண்டக்ட் பண்ணும். ஸ்டார்ச்சா கண்டக்ட் ஆகாது, இட் இஸ் கண்டக்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் சுக்ரோஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். அது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ xylத்தை பற்றி வரும். xylem வாட்டர் அண்ட் மினரல் கண்டக்டிங் டிஷ்யூஸ். நீரினை மட்டும் இது கடத்தாது. xylemaனது நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். என்னைக்குமே தண்ணி தனியா இருக்காது, வாட்டர் தனியா இருக்காது. இந்த வாட்டரே நம்ம எப்படி சொல்லணும்னா சாயில் சொல்யூஷன், நிலநீர் கரைசல் என்றுதான் அழைக்க வேண்டும். Water with various minerals in it forming a soil solution. நீர் அதில் கரைந்துள்ள கனிம பொருட்களுடன் இணைந்து நிலநீர் கரைசலாக இருக்கிறது. So water absorb பண்ணாது, வாட்டரை கண்டக்ட் பண்ணாது. The main function of xylem is to conduct water and the minerals. நீரும் நீருடன் இணைந்திருக்கக்கூடிய தாது உப்புக்களையும் கடத்துகின்ற பணியினைத்தான் நீரானது செய்யும் என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பார்ப்போம். It is a principal water conducting tissue in a vascular plant. Vascular தாவரங்களிலே நீர் மற்றும் கனிம பொருட்களை முதன்மையாக கடத்தக்கூடியதாக இருப்பது இதுதான். It also provides mechanical support to the plant body. இது தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரத்தையும் அளிக்கும். ஏன்னு உங்களுக்கு ரீசன் தெரியும். அவள்கிட்ட ஃபைபர்ஸ் இருக்கா, xylem fibers, xylem நார்கள் காணப்படுகின்றன. It give mechanical support to the plant body. அது தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரத்தை அளிக்கும்.
அப்படின்னா வாட்டர் மினரல்ஸை மட்டும் கண்டக்ட் பண்ண மாட்டா, அவங்க செடிக்கு சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட், வலிமையை, ஆதாரம், கூடுதல் வலிமையினை அளிப்பார்கள். இல்ல 4 பேர் ஏற்கனவே உனக்கு தெரியும். ட்ரக்கீட்ஸ், ட்ரக்கீடுகள், வெசல்ஸ், ஜைல குழாய்கள், xylem parenchyma and xylem fibers. இந்த டேர்ம் xylem phloem ரெண்டு டேர்மையும் காயின் பண்ண சயின்டிஸ்டோட பேரு நகிலி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். xylem மற்றும் phloem என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டா நகிலி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோ. xylas அப்படின்னா வுட்னு அர்த்தம், கட்டை என்ற பொருள். கட்டை அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசுல கடோத்கஜன் மாதிரி இருப்பான். அதனால என் பேரு சின்ன வயசுல கட்டைன்னு பேரு. குண்டா யானைக்குட்டி மாதிரி இருப்பேன். ஸோ இங்க கட்டைன்னு வரப்பது ஞாபகம் வருது. நான் இல்லடா, இவனும் பம்பர கட்டாய், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வெசல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் தி xylem. இந்த 4 பேர் சொன்னேன் பாருங்கல்ல, அதுல ஜிம்னோஸ்பர்ம் எடுத்துட்ட எல்லா டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல என்ன கிடையாது? வெசல்ஸ் கிடையாது. xyல குழாய்கள் என்பவை டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பர்ம்களிலும் காணப்படாது. அதுக்கு பதிலாக வாழ்த்த என்ன இருக்கும்னா ட்ரக்கீட்ஸ் இருக்கும். வெசல்ஸ் ஆர் தி வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். xyல குழாய்கள் என்பவை ஆஞ்சியோஸ்பர்ம்களில் மட்டுமே காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். டெரிடோஃபைட்ஸ்லையும் இருக்காது, ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லையும் இருக்காது. உனக்கு வாஸ்குலர் பிளான்ட் யாருன்னு தெரியும். வாஸ்குலர் தாவரங்கள் யார் யாரு? டெரிடோஃபைட், ஜிம்னோ அண்ட் ஏஞ்சியோ. டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பர்ம்கள், ஆஞ்சியோஸ்பர்ம்கள், அவங்க 3 பேருக்கு தான் வாஸ்குலர் தாவரங்கள்னு பேர். ஆல்கே, ஃபங்கை, பிரயோஃபைட்ஸ், ஆல்காக்கள், பூஞ்சைகள், பிரயோஃபைட்லாம் xylem phloemல கிடையாது. ஸோ இது முக்கியம். இது இந்த xylem கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆரிஜின். தோற்றத்தின் அடிப்படையில் இந்த xylem-த்தை 2ஆக பிரித்திருக்கின்றனர். ஒன் இஸ் த பிரைமரி அண்ட் another is the secondary xylem. ஒன்று முதலாம் நிலை xylem, மற்றொன்று இரண்டாம் நிலை xylem. Primary xylem is originated from the procambium and secondary xylem originated from the vascular cambium. முதலாம் நிலை xylem என்பது procambiயத்திலிருந்து தோன்றும். இரண்டாம் நிலை xylem என்பது vascular cambiயத்திலிருந்து தோன்றும். procambiumனா என்ன? The cambium present in the embryo, கருவிலே காணப்படுகின்ற ஒரு மெரிஸ்டம் இருக்கு பாருங்க, கேம்பியத்துக்கு பேர் procambiumனு பேர். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது xylem-ல 2 டைப். பிரைமரி முதலாம் நிலை xylem, செகண்டரி இரண்டாம் நிலை xylem. Primary xylem originated from the procambium. Secondary xylem originated from the vascular cambium. முதலாம் நிலை xylem என்பது procambiயத்திலிருந்து தோன்றும். இரண்டாம் நிலை xylem என்பது vascular cambiயத்திலிருந்து தோன்றும். இதெல்லாம் நேற்று முக்கியம். இந்த பிரைமரி xylem-த்தை திருப்பி 2ஆ பிரிச்சிருக்கா. இந்த முதலாம் நிலை xylem-ஆனது 2 வகைப்படும். First formed protoxylem and later formed metaxylem. முதலில் தோன்றிய முதலாம் நிலை xylem-த்திற்கு புரோட்டோசைலம் என்ற பெயர். இறுதியாக பின்னர் தோன்றிய முதலாம் நிலை xylem-த்திற்கு மெட்டாசைலம் என்ற பெயர். First formed protoxylem, later formed metaxylem என்று கூறுவார்கள். அப்புறம் இந்த எக்ஸார்க், எண்டார்க் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸார்க் xylem-னா வெளிநோக்கிய xylem-னு பேரு. எண்டார்க் xylem-னா உள்நோக்கிய xylem-னு பேரு. புரோட்டோசைலம் இருக்கா பாருங்கல்ல, அது தண்டோட மைய பகுதியை பார்த்துட்டு இருந்தா. புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், மைய பகுதியினை பார்த்திருந்தா அதுக்கு எண்டார்க் xylem, உள்நோக்கிய xylem-னு பேர். புரோட்டோசைலம் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி அண்ட் மெட்டாசைலம் இஸ் இன் த சென்டர். புரோட்டோசைலம் வெளிப்புறத்தையும் மெட்டாசைலம் உட்புறத்தையும் இருந்தால், பரோட்டா வெளியில பார்த்துட்டு இருக்கா புரோட்டோசைலம், அதுக்கு பேர் எக்ஸார்க்னு பேர். அப்ப பிரைமரி xylem-த்துல 2 பேர் இருக்கா, ஒன்னு புரோட்டோ, இன்னொன்னு மெட்டா. புரோட்டோ உள்ள பார்த்துட்டு மெட்டா வெளில பார்த்துருந்தா, புரோட்டா எங்க பார்க்கறது? உள்ள பார்த்தால் எண்டார்க் xylem-னு பேர், உள்நோக்கிய xylem. புரோட்டோ வெளியில பார்த்தால் எக்ஸார்க் xylem, வெளிநோக்கிய xylem-னு பேர். இந்த எண்டார்க் xylem இருக்கு பாருங்க, உள்நோக்கிய xylem ஸ்டெம், தண்டிலே காணப்படும். எக்ஸார்க் xylem, வெளிநோக்கிய xylem எங்க இருக்கும்னா ரூட்ல இருக்கும். அப்போ பிரைமரி xylem, முதலாம் நிலை xylem 2 டைப் இருக்கு. ஒன்னுக்கு பேர் புரோட்டோ, இன்னொன்னுக்கு மெட்டா. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன புரோட்டோசைலம், முதலில் உருவாகியது புரோட்டோசைலம். லேட்டா ஃபார்ம் ஆனது மெட்டாசைலம். புரோட்டோசைலம் வெளியில பார்த்துட்டு இருந்தா எக்ஸார்க் xylem ரூட்ல இருக்கும். புரோட்டோசைலம் உள்ள பார்த்துருந்ததுன்னா இது புரோட்டோசைலம்னு வச்சுக்கோங்க. வெளில பார்த்துருந்தா எக்ஸார்க், இதுக்கு எண்டார்க். புரோட்டோசைலம் எங்க இருக்கும்? எக்ஸார்க் கண்டிஷன் எங்க இருக்கும்? வேர், ரூட்ல இருக்கும். எண்டார்க் கண்டிஷன் எங்க இருக்கும்? ஸ்டெம், தண்டில் காணப்படும். ஸோ இதெல்லாம் முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த xylem இருக்கு பாருங்க, xylem-த்துல 4 பேர் சொன்னேன். ட்ரக்கீட் சொன்னேன், வெசல் சொன்னேன்,
சைலம் பேரன் கைமா சொன்னேன், சைலம் நார்கள் சொன்னேன். ட்ரக்கீடுகள், சைல குழாய்கள், சைலம் பேரன் கைமா, சைலம் நார்கள் ரெண்டு சொன்னோம். இப்ப ட்ரக்கீடை பத்தி சொல்லியிருக்கான். ட்ரக்கீட்ஸ் ஆர் தி எலாங்கேட்டட் டேப்பரிங் செல்ஸ், நீண்ட செல்கள். ஆர் டியூப் மாதிரி இருக்கலாம். திக் செல்ஸ் வித் டேப்பரிங் எண்ட்ஸ், இதனுடைய முனைப்பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்படி மாதிரி டேப்பர் ஆயிருக்கும், கூர்மையான முனைப்பகுதியினை பெற்றிருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்னின், இதனுடைய செல் சுவரானது லிக்னினால் ஆனது. டெட் செல்ஸ், இறந்த செல்கள். Due to the deposition of cell wall materials, various thickenings are seen on that cell wall. செல் சுவரிலே செல் சுவர் பொருட்கள் படிவதன் காரணமாக பலவிதமான தடிப்புகள் ட்ரக்கீட்லையும் இருக்கும், வெசல்லையும் இருக்கும். சைல ட்ரக்கீடுகளிலும் காணப்படும், சைல குழாய்களிலும் காணப்படும். Tracheids are the water conducting elements of pteridophytes and gymnosperms. டெரடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பர்ம்களிலும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவது ட்ரக்கீடுகள் ஆகும். ரொம்ப முக்கியம். Vessels are the water conducting elements of angiosperms. சைல குழாய்கள் என்பவை ஆஞ்சியோஸ்பர்ம்களில் மட்டுமே நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். They also provide mechanical support. கூடுதல் ஆதாரத்தையும் அவர்கள் தருவார்கள். அப்ப இது ட்ரக்கீட் ஞாபகம், வெசல் ஞாபகம், ரெண்டுமே டெட் செல்ஸ், இறந்த செல்கள். பிகாஸ் டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்கள் இல்லை. இது எலாங்கேட்டடா இருக்கும், குச்சி மாரி நீளமா இருக்கும். இது பைப்லைன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், குழா மாரி காணப்படும். இதுல எடுத்துட்டோம்னா இம்பெர்ஃபரேட்டட் செல்ஸ், துளைகள் காணப்படாது. பெர்ஃபரேட்டட் செல்ஸ், துளைகள் உடையவை. ட்ரக்கீட்ஸ் டெரடோஃபைட்ஸ்லையும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லையும் இருப்பா. வெசல்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்களிலே காணப்படும்ங்கிறத ஞாபகம். They also give additional mechanical support. கூடுதல் ஆதாரத்தையும் இவர்கள் அளிப்பார்கள். இந்த இடத்துல பாருங்க, இது ட்ரக்கீட், இது வெசல். இப்போ வெசலை பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இது எலாங்கேட்டட் டியூப் மாதிரி இருப்பா. நிறைய வெசல் சேர்ந்தா வெசல் மெம்பர், நிறைய சைல குழாய்கள் சேர்ந்து சைல குழாய் கூறாக மாறும். இவங்க எது வரையா கனெக்ட் ஆகியிருப்பாங்க? பெர்ஃபரேட்டட், துளை உடையவை. இந்த நடுவுல தொலை இருக்கும், தொலை வழியா வாட்டர் கண்டக்ட் பண்ணப்படும். அப்புறம் பாருங்க, லார்ஜ் சென்ட்ரல் கேவிட்டி, இதன் மத்தியிலே ஒரு பெரிய துளையானது காணப்படும். இதுல மறந்துடாதீங்கோ, சீப் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். இந்த வெசல்ங்கிறது ஆஞ்சியோஸ்பர்ம்களில் மட்டுமே காணப்படும். சைல குழாய்கள் என்பவை ஆஞ்சியோஸ்பர்ம்களில் மட்டுமே இருக்கும். absent in pteridophytes and most gymnosperms except நீட்டம். டெரடோஃபைட்டுகளில் இல்லை, ஜிம்னோஸ்பர்ம்களில் இல்லை. ஆனால் நீட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஜிம்னோஸ்பர்மிலே இந்த சைல குழாயானது காணப்படும். ட்ரக்கீட் மாதிரி தாண்டா இது. இது கொஞ்சம் அகலமா இருக்கும், நடுவுல துளை காணப்படும், கேவிட்டி இருக்கும். உள்ள இருக்க தட் இஸ் என்ன சொல்றத பெர்ஃபரேட்டட் செல்ஸ், துளை உடையவை. அந்த துளை வழியா வாட்டரும் மினரலும் போகும். இது டெரடோஃபைட்ஸ்ல இருக்காது, ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்காது, ஆஞ்சியோஸ்பர்ம்ல மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். அதுல ஒரே ஒரு ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும். அந்த ஜிம்னோஸ்பர்மோட பேர் நீட்டம் ஞாபகம். எக்ஸப்ஷனல் கேஸ் நீட்டம். நீட்டம் பிளான்ட் ஆக்ட் அஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஜிம்னோ அண்ட் ஏஞ்சியோ. நீட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஜிம்னோஸ்பர்ம் தாவரமானது ஜிம்னோஸ்பர்ம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பர்ம்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு சங்கிலியாக செயல்படுகிறது. அதுல இந்த வெசல்ஸ் இருக்கும் ஞாபகம். இங்க சொன்னேன் பத்தியோனோ, பெர்ஃபரேஷன், துளை உடையவை. இந்த துளையில ரெண்டு டைப் இருக்கு. சிம்பிள் பெர்ஃபரேஷன் பிளேட், ஒரு துளை உடையது. மல்டிபிள் பெர்ஃபரேஷன் பிளேட், பல துளைகள். இது மாதிரி ஒன்னே ஒன்று இருந்தா ஒரு துளை, நிறைய குட்டி குட்டியா நிறைய துளை இருந்தா அதுக்கு பல துளை உடையதுன்னு பேர். சிம்பிள் பெர்ஃபரேஷன் பிளேட், ஒரு துளை உடையது. மாஞ்சிஃபெரா, மா தாவரத்திலே காணப்படும். மல்டிபிள் பெர்ஃபரேஷன் பிளேட், பல துளைகள் உடையது. லிரியோடென்ட்ரான் அப்படிங்கிறதுல இருக்கும். அப்ப ட்ரக்கீடுக்கும் வெசலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இந்த படத்தை பார்த்தா தெரியும். elongated tapering cells with blunt ends, நீண்ட செல்கள் மழுங்கிய முனைகளை பெற்றிருக்கலாம். பைப்லைன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், குழாய் போன்று காணப்படும். imperforated, உட்புறத்தே துளைகள் இல்லை. with perforation, துளைகள் உடையவை. Tracheids are the water conducting elements of pteridophytes and gymnosperms. இவை டெரடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பர்ம்களிலும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். Vessels are the water conducting elements of angiosperms. சைல குழாய்கள் என்பவை ஆஞ்சியோஸ்பர்ம்களிலே நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். Absent in pteridophytes and most gymnosperms except நீட்டம். சைல குழாய்கள் டெரடோஃபைட்டுகளிலும் பெரும்பான்மையான ஜிம்னோஸ்பர்ம்களிலும் இல்லை. ஆனால் நீட்டம் என்கின்ற ஒரு ஜிம்னோஸ்பர்மிலே காணப்படும். இதான் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. அப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன் பத்தி ஒன்னும், அந்த ட்ரக்கீட் வெசல் ரெண்டு பேர்லையும் due to the deposition of cell wall material various thickenings are seen. ட்ரக்கீடுகளிலும் சைல குழாய்களிலும் செல் சுவர் பொருட்கள் படிவதன் காரணமாக பலவிதமான தடிப்புகள் காணப்படும்.
Due to the deposition of cell wall materials, various thickenings are seen on their cell wall, namely செல் சுவரிலே செல் சுவர் பொருட்கள் படிவதால் பலவிதமான தடிப்புகள் காணப்படும். ஆனுலார் வளைய தடிப்பு, ஸ்பைரல் சுருள் தடிப்பு, ஸ்கெலரிஃபார்ம் ஏணி தடிப்பு, ரெட்டிகுலேட் வளைத்தடிப்பு, பிட்டட் குழித்தடிப்பு அப்படின்னு பலவிதமான தடிப்புகள் காணப்படும். அடுத்தது xylem fibers, xylem நார்கள். The sclerenchymatous fibers present in the xylem are called xylem fibers, also known as the libriform fibers, the wood fibers. xylத்திலே காணப்படுகின்ற sclerenchyma நார்களை நாம் xylem நார்கள் என அழைக்கிறோம். Sclerenchymatous fibers. They have highly thickened cell walls with a narrow lumen. அதிகமான செல் சுவர் பொருட்கள் பறிவதால் செல் சுவரானது மிக தடிமனாக இருக்கும். மையத்தில் இருக்கின்ற துளையானது மிகச் சிறியதாக இருக்கும். either septate or aseptate, குறுக்குச்சுவர் இவற்றில் காணப்படலாம், குறுக்குச்சுவர் இவர்களில் இல்லாமல் இருக்கலாம். also known as libriform fibers. இந்த xylem நார்களை நாம் libriform நார்கள் என அழைக்கலாம். wood fibers, கட்டை நார்கள் என அழைக்கலாம். provide strong mechanical support. ஆர்னால்டுக்கு எப்படி சதைகள் சப்போர்ட்டை கொடுக்கிறதோ அதை போலவே அந்த தாவர உடலத்திற்கு அதிக வலிமையினை கொடுக்கும். ஸோ இதான் தெரிஞ்சுக்கணும், வேற எதுவும் இல்லை ஸ்பெஷல். Next we come to xylem parenchyma. Xylத்தில் காணப்படுகின்ற parenchyma, the parenchymatous tissue present in the xylem is said to be xylem parenchyma. It is the only living tissue in xylem. xylத்தில் காணப்படுகின்ற ஒரே உயிருள்ள திசு இதான் நீட்ல ரொம்ப முக்கியம். So the only living tissue in xylem, xylem parenchyma. Only dead tissue in phloem, phloem fiber. xylத்தில் உள்ள ஒரே உயிருள்ள திசு செல் எதுன்னு கேட்டா நீ என்ன எழுதணும்? xylem parenchyma. ஃப்ளோயத்தில் இருக்கக்கூடிய ஒரே செத்து போன டிஷ்யூ டெட் செல் அப்படின்னா ஃப்ளோயம் ஃபைபர். ஃப்ளோயத்தில் ஃபைபர் மட்டும் செத்து போனவா. xylத்தை பொறுத்தவரையும் xylem parenchyma மட்டும்தான் உசுறு உள்ளவன். ஓகே, அப்போ ஃப்ளோயத்தில் 3 பேருக்கு உசுறு உண்டு, ஒருத்தர் செத்து போனவன். xylத்தை பொறுத்தவரையும் ட்ரக்கீடு சங்கு, வெசல் சங்கு, ஃபைபர் சங்கு, யாருக்கு மட்டும் உசுறு உண்டு? xylem parenchyma is the only living tissue in xylem. xylத்தில் காணப்படுகின்ற ஒரே உயிருள்ள திசு என்று எதனை கூறுவார்கள்? xylem parenchyma. The cell wall is made up of cellulose. இதனுடைய செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது. இவா ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுவா. இங்க வி வராத மெட்டீரியல்ஸ். ஸ்டார்ச், ஸ்டார்ச்சா உணவினை சேமிக்கலாம். ஃபேட் கொழுப்பை சேமிக்கலாம். டேனின்களை சேமிக்கலாம். இது என்ன பண்ணுவான்னா radial conduction of water takes place by the ray parenchymatous cells. 2 பை வந்திருக்கு, 1 பை. அதாவது பக்கவாட்டிலே நீர் கடத்தப்படுவதற்கு இந்த ரே பேரன்கைமாங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க எதை ஸ்டோர் பண்ணுவாங்க? ஃபுட். பேரன்கைமானாலே மோஸ்ட்லி தே ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல், உணவினை சேமிப்பார்கள். அது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, வேற எதுவும் இல்லை. ஃபுட்னா ஃபுட்டை, ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணலாம், ஃபேட்டை ஸ்டோர் பண்ணலாம், டேனினை எல்லாம் சொன்னதுல முக்கியம். xylem parenchyma is the only living tissue in xylem. Okay, நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோ. Then I come to the next. Dear cuties, வணக்கம். Now we come to phloem. இப்ப xylத்தோட continuation phloem பார்க்க போறோம். Phloem is also a complex tissue because it is made up of 4 types of cells, namely sivelament, companion cells, phloem parenchyma and phloem fibers. phloem என்பதும் ஒரு கூட்டு திசுவாகும். ஏனெனில் இது சல்லடை குழாய் கூறுகள், சிவெலமெண்ட், கம்பேனியன் செல்ஸ் துணை செல்கள், phloem parenchyma மற்றும் phloem நார்களினால் ஆனது. The main function of phloem is to conduct food materials. இதனுடைய முக்கிய பணி, முதன்மை பணி ஆகாரத்தினை, உணவினை கடத்துதல் தான் இதனுடைய முக்கியமான பணி. On the basis of origin, 2 types of phloem are present, namely the primary and the secondary phloem. தோற்றத்தின் அடிப்படையில் phloemத்தை 2ஆக பிரித்திருக்கின்றனர். முதலாம் நிலை phloem, இரண்டாம் நிலை phloem. நீட்ல ரொம்ப முக்கியம். Primary phloem is derived from procambium and secondary phloem is derived from vascular cambium. முதலாம் நிலை phloem ஆனது procambiயத்திலிருந்து தோன்றும். இரண்டாம் நிலை phloem ஆனது vascular cambiயத்திலிருந்து தோன்றும். இந்த பிரைமரி phloemத்தை திருப்பி 2ஆ பிரிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனா புரோட்டோஃப்ளோயம், லேட்டா ஃபார்ம் ஆனா லேட்டஸ்டா ஃபார்ம் ஆனா அதுக்கு என்ன பேர்? மெட்டாஃப்ளோயம்னு பேர்.
அப்போ ஃப்ளோயம் ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, ஒரு கூட்டு திசு. என்ன பண்ணுவா? ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா, உணவினை கண்டக்ட் பண்ணுவா. அவள்கிட்ட 4 டைப் இருக்கா, 4 வகையான செல்கள் இருக்கும். சிவலமன் சல்லடை குழாய் கூறுகள், கம்பேனியன் செல்ஸ் துணை செல்கள், பேரன்கைமா ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃபைபோஸ் ஃப்ளோயம் ஃபைபோஸ், த பெஸ்ட் ஃபைபோஸ், த பெஸ்ட் ஃபைபோஸ். ஃப்ளோயம் நார்களை பெஸ்ட் நார்கள் என்று அழைப்பார்கள், மிகச்சிறந்த நார்கள் ஹார்டு ஃபைபோஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இருக்கு பாருங்களேன், இது மட்டும் வச்சுக்கணும். Gymnosperms have albuminous cells and sieve cells. Sieve tubes and companion cells are absent. அதாவது ஜிம்னோ மட்டுமல்ல, டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் சீவ் டியூப் இருக்காது. அதுக்கு பதிலாக சீவ் செல்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் அல்புமினஸ் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்பேனியன் செல்ஸ் துணை செல்களும் காணப்படாது. அப்படி முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சீவ் எலிமெண்ட் சல்லடை குழாய் கூறுகள். அதை 2ஆக பிரிச்சிருக்கா. ஒன்றுக்கு சீவ் செல்னு பேர், இன்னொன்றுக்கு சீவ் டியூப்னு பேர். சல்லடை செல்கள், சல்லடை குழாய்னு பேர். சீவ் செல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டெரிடோ அண்ட் ஜிம்னோ. சீவ் டியூப்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஏஞ்சியோ. சல்லடை செல்கள் டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் காணப்படும். சல்லடை குழாய் ஏஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கும். இது மாதிரி கம்பேனியன் செல்ஸ், இந்த துணை செல்கள்னு சொன்னோம் பாருங்கோலே, அது டெரிடோஃபைட்லையும் இருக்காது, ஜிம்னோஸ்பெர்ம்லையும் இருக்காது, ஏஞ்சியோஸ்பெர்ம்ல மட்டும்தான் இருக்கும். இதை கொஞ்சம் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன முக்கியம் அப்படின்னா, sieve cells are not associated with companion cells, but sieve tubes are associated with companion cells. சல்லடை செல்கள் துணை செல்களுடன் இணைந்திருக்காது, ஆனால் சல்லடை குழாயானது துணை செல்களுடன் இணைந்திருக்கும். இது பேஸா நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு சொன்னதுல என்ன முக்கியம்? டெரிடோஃபைட்லையும் ஜிம்னோஸ்பெர்ம்லையும் ஃபுட்டை யாரு கண்டக்ட் பண்ணுவா, உணவினை யார் கண்டக்ட் பண்ணுவா? சீவ் செல், சல்லடை செல். ஏஞ்சியோஸ்பெர்ம்ல யார் கண்டக்ட் பண்ணுவா? சீவ் டியூப், சல்லடை குழாய். கம்பேனியன் செல்னா என்ன? சீவ் எலிமெண்ட் ஃபுட்டை கண்டக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவா. கம்பேனியன் செல் த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பேரன்கைமா அசிஸ்ட் த சீவ் எலிமெண்ட் டு கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல். சல்லடை குழாயானது உணவினை கடத்த உதவுகின்ற சிறப்பு வகை பேரன்கைமாவிற்கு துணை செல்கள் என்ற பெயர். அது டெரிடோஃபைட்ல கிடையாது, ஜிம்னோஸ்பெர்ம்ல கிடையாது, ஏஞ்சியோஸ்பெர்ம்ல மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறத நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒன்னா பார்க்க போறோம் குட்டியா. இங்க பாருங்களேன், இதுதான் சீவ் டியூப். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்களேன், இது மாதிரி இருக்கும், சல்லடை மாதிரி இருக்கும். சல்லடை சேர்ந்தா குழா மாதிரி மாறும். அதனால சீவ் பிளேட் சீவ் டியூப்னு சொல்லுவான். சீவ் டியூப் வாட்டர் கண்டக்டிங் இல்லடா. இங்க இது வாட்டர், இட் இஸ் ஏரர், இட் இஸ் ஃபுட். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஜைலம் அடிக்கிறப்ப அந்த வாட்டர் அடிச்சு இப்படியே அடிச்சுட்டா போல இருக்கு. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கவனிச்சுக்கோ, இது வாட்டர் அல்ல. Phloem, the food conducting elements of angiosperms and associated with companion cells. இந்த sieve tubeங்கிறது வாட்டரை கண்டக்ட் பண்ணாது, ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா. யார்கிட்ட? ஏஞ்சியோஸ்பெர்ம்ல. இதோட யார் சேர்ந்திருக்கும்? கம்பேனியன் செல் சேர்ந்திருக்கும். They are long and tube-like structures and arranged longitudinally. பெருசா குழா மாதிரி இருப்பார்கள், நீள்வாக்கில் அமைந்திருப்பார்கள். They possesses only cytoplasm, no nucleus. இவர்களில் சைட்டோபிளாசம் காணப்படும், உட்கரு காணப்படாது. அடுத்தது பாருங்க, பெரிஃபரல் சைட்டோபிளாசம், ஓரத்துல சைட்டோபிளாசம் இருக்கும், என்ன கிடையாது? லார்ஜ் வேக்யூல், பெரிய வேக்யூல் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? ரொம்ப முக்கியமா இந்த சீவ் டியூப் இருக்கு பாருங்க, அதுல நியூக்ளியஸ் இருக்காது. இங்க வாட்டர் இல்லடா தங்கம், ஃபுட். இந்த இடத்துல கரெக்டா அடிச்சுட்டாரு, அடிக்க கொடுத்தவர் இந்த இடத்துல எரர் ஆயிருக்கு, கவனிக்கல. அடுத்தது பாருங்க, நியூக்ளியஸ் கிடையாது. அப்ப நியூக்ளியஸ் இல்லைங்கிறதுனால இந்த சீவ் டியூப் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்க கம்பேனியன் செல் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்பேனியன் செல் தி ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பேரன்கைமா அசிஸ்ட் தி சீவ் எலிமெண்ட் டு கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். சல்லடை குழாயானது உணவினை கடத்த உதவுகின்ற சிறப்பு வகை பேரன்கைமாவிற்கு துணை செல்கள் என்று பெயர். அதுக்கப்புறம் பிளேட் சில சமயம் என்ன ஆகும்னா, ஒரு கேலோஸ்னு ஒரு பொருளினால் அடைக்கப்பட்டிருக்கும். Sometimes the path of the sieve tube is arrested by callos. சில நேரங்களில் இந்த சல்லடை தட்டுகளிலே காணப்படுகின்ற துளைகள் கேலோஸ் என்ற பொருளினால் மூடப்பட்டிருக்கும். இது ஒரு டியூப், இது ஒரு டியூப்னு வச்சுக்கோயேன். The tubes are connected through cytoplasmic strands. அடுத்தடுத்த சல்லடை குழாய்கள்
சைட்டோபிளாச இழைகளின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். மேலே இருந்து அப்படியே மூக்குச்செடி மாதிரி ஓடி வரும். எப்படி ரன்னிங் நோஸ் நம்மளுடைய நோஸையும் மவுத்தையும் கனெக்ட் பண்றதோ அது மாதிரி ஒரு டியூபையும் இன்னொரு டியூபையும் யாரு கனெக்ட் பண்ணுவான்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ். The adjacent sieve tubes are connected through cytoplasmic strands. அடுத்தடுத்த சல்லடை குழாய்கள் சைட்டோபிளாச இழைகளின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு சொன்னதுல என்ன, இங்க மட்டும் மறந்துடாது, இது வாட்டர் இல்ல ஃபுட். சீவ் டியூப் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா. இதோட யார் சேர்ந்திருப்பா, கம்பேனியன் செல் சேர்ந்திருப்பா. இது பிளேட்டா இருக்கும், பிளேட்ல ஓட்டை இருக்கும், அதனால சீவ் பிளேட், சல்லடை தட்டுன்னு பேரு. தட்டு சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு, டியூப்னு பேரு. இது ஒரு டியூபு, இது ஒரு டியூபு. இந்த டியூபை கனெக்ட் பண்றது யாரு, சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ், சைட்டோபிளாச இழை. இதுல என்ன கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. சைட்டோபிளாசம் இருக்கும், லார்ஜ் வேக்யூவல், பெரிய வேக்யூவல் இருக்கும். இப்ப நியூக்ளியஸ் இல்லைங்கிறதுனால இதை தன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அப்ப இதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவா, பக்கத்துல இருக்க கம்பேனியன் செல், துணை செல்கள். இதான் ஞாபகம். இந்த படத்துல பார்த்தா தெரியும். இதுதான் சீவ் டியூப்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி இது சீவ் டியூப். பிளேட் இருக்காலா, ஒரு பிளேட், ரெண்டு பிளேட், பிளேட்டும் பிளேட்டும் சேர்ந்தே விட்டால் டியூப் என்றே அர்த்தம். டாங் டாங். டியூபும் டியூபும் சேர்ந்தே விட்டால் எலமெண்ட் என்றே அர்த்தம். எலமெண்ட் எலமெண்ட் சேர்ந்தே விட்டால் ஃபுட் என்றே அர்த்தம். அப்பதான் ஃபுட் கண்டக்ஷன் நடக்கும். இது ஒரு டியூப் வச்சுக்கோயேன், இது ஒரு டியூப் வச்சுக்கோயேன். இந்த ரெண்டு டியூபை யாரு கனெக்ட் பண்ணுவான்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ். இதுல என்ன கிடையாதுன்னு சொன்னேன், நியூக்ளியஸ் கிடையாது. அப்ப இதுக்கு யாரான்னு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு தான் கம்பேனியன் செல் பேர். கம்பேனியன் செல், the special kind of parenchyma assists the sieve element to conduct food material. சல்லடை குழாயானது உணவினை கடத்த உதவுகின்ற சிறப்பு வகை parenchymaவிற்கு துணை செல்கள் என்று பெயர். Companion cells differ from the sieve element by having a prominent nucleus. இது தெளிவான உட்கருவினை பெற்றிருப்பதன் மூலமாக சல்லடை குழாயிலிருந்து வேறுபடுகிறது. It helps in maintaining the pressure gradient in the sieve tube. இந்த sieve tubeலே அழுத்தம், ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை சீராக வைத்திருப்பதற்கும் இது உதவுகிறது. This companion cells are present only in angiosperms. இது ஆஞ்சியோஸ்பர்ம்கள் மட்டுமே காணப்படும். Absent in pteridophytes and most gymnosperms except neatum. Pteridophyteகளிலே இல்லை, ஜிம்னோஸ்பர்ம்களிலே இல்லை, ஆனால் நீட்டம்ங்கிற ஒரு ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும். இவளை உணர்ச்சி குழம்பா கத்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, கம்பேனியன் செல் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேரன்கைமா, சிறப்பு வகை பேரன்கைமா. இதோட ரோல் என்ன, சீவ் டியூப் ஃபுட்டை கண்டக்ட ஹெல்ப் பண்ணும். சீவ் டியூப் ஆனது உணவினை கடத்துவதற்கு உதவும். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், இங்க உட்கரு இல்லை, இவர்களிடம் உட்கரு காணப்படும். இந்த கம்பேனியன் செல் துணை செல் எங்க இருப்பா, டெரிடோஃபைட்ல கிடையாது, ஜிம்னோஸ்பர்ம்ல கிடையாது. எங்க இருப்பா, ஏஞ்சியோஸ்பர்ம்ல மட்டும் இருப்பா. தட்ஸ் ஆல். இது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததெல்லாம் சிம்பிள்ரா. பேரன்கைமா பிரசன்ட் இன் தி ஃப்ளோயம். ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயத்தில் காணப்படுகின்ற பேரன்கைமாவினை நாம் ஃப்ளோயம் பேரன்கைமா என அழைக்கிறோம். They have dense cytoplasm and a prominent nucleus. இவங்கள்ட்ட சைட்டோபிளாசம் நிறைய இருக்கும், தெளிவான உட்கரு காணப்படும். The cell wall is made up of cellulose. செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது. இதெல்லாம் வெறும் கதை, அடுத்ததுதான் முக்கியம். ஃப்ளோயம் பேரன்கைமா டெரிடோஃபைட்ல இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும், டைகாட்ல இருக்கும், மோனோகாட்ல இருக்காது. Phloem parenchyma present in pteridophyte, gymnosperms and dicots, absent in most of the monocot. Pteridophyteகளில் காணப்படும், ஜிம்னோஸ்பர்ம்களில் காணப்படும், இருபத்தலை தாவரங்களில் காணப்படும். Phloem parenchyma என்பது பெரும்பான்மையான உருவத்தலை தாவரங்களில் காணப்படாது. அதுதான் ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதெல்லாம் வெறும் கதை. பிட்ஸ், பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன் பிட்வீன், அடுத்தடுத்த செல் இருக்கு பத்தியோன்னா துளைகளின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஏற்கனவே பிளாஸ்மோடெஸ்மேட்டா செல்லிலேயே படிச்சிருப்பேன், அதை ஞாபகம். அடுத்தது ஃப்ளோயம் ஃபைபர், த பெஸ்ட் ஃபைபர், த பெஸ்ட் ஃபைபர். ஃப்ளோயத்தில் காணப்படுகின்ற நாரிற்கு ஃப்ளோயம் நார் என்று பெயர். இந்த நார்களை நாம் பாஸ்ட் நார்கள் என்று அழைக்கலாம். வார்த்தையை கவனி, இந்த பாஸ்ட் ஃபைபர் பிரைமரி ஃப்ளோயத்தில் இருக்காது, முதலாம் நிலை ஃப்ளோயத்தில் காணப்படாது. நீளமா இருப்பா, வெரி திக் வால்ஸ், கடினமான செல் சுவரை பெற்றிருக்கும். ஸ்மால் லியூமன், மத்தியிலே ஒரு சிறிய இடைவெளி காணப்படும். டெட் செல்ஸ், இறந்த செல்கள், அதெல்லாம் முக்கியம் இல்லை. பாஸ்ட் ஃபைபர் சொல்லுவோம், எதுலேருந்து ஒரு பாரு, ஜூட்டு, ஃபிளாக்ஸு, ஹெம்பு, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். இந்த சனப்பை தாவரங்கள்,
அப்புறம் ஃபிளாக்ஸில் இருக்கும், ஹெம்ப் சொல்கிறோம் பற்றியோம், அது எல்லாத்துலேயுமே காணப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃப்ளோயம் ஃபைபர் இட் இஸ் அ ஒன்லி டெட் டிஷ்யூ. ஃப்ளோயத்தில் காணப்படுகின்ற ஒரே இறந்த திசு எதுனா இதுதான். ஜைலத்தில் ஜைலம் பேரன் கைமாக்கு மட்டும்தான் உசுறு உண்டு. ஃப்ளோயத்தில் எல்லாருக்கும் உசுறு உண்டு, இதுக்கு மட்டும் உசுறு கிடையாது. Commercially important for the manufacture of ropes and cords. கயிறு வடம் தயாரிப்பதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. வேற எதுவும் அதில் ஸ்பெஷலாக இல்லை. நெக்ஸ்ட் வருது நம்ம டிஷ்யூ சிஸ்டம். நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோ. Then I come to the tissue system. Dear cuties, now we come to the tissue system. திசு அமைப்பு. ஜூலியஸ் வான் சாக் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் டிஷ்யூ சிஸ்டத்தை மூணா பிரிச்சார். The dermal tissue system, the fundamental or ground tissue system, and the vascular tissue system. சாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் திசுவினை மூன்றாக பிரித்தார். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், புறத்தோல் திசு தொகுப்பு, கிரவுண்ட் டிஷ்யூ தல திசு தொகுப்பு, and vascular tissue system, vascular திசு தொகுப்பு என்று மூன்றாக பிரித்தார். Epidermis actually derived from the protoderm. புறத்தோலானது நுனியாக்கு திசுவில் காணப்படுகின்ற புரோட்டோடர்மில் இருந்து தோன்றும். புரோட்டோடர்ம்ங்கிறது ஏபிக்கல் மெரிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. கிரவுண்ட் டிஷ்யூ derived from the ground meristem. தல ஆக்கு திசுவிலிருந்து தல திசுவானது தோன்றும். And vascular tissue system developed from the procambium. Vascular திசுக்கள் procambiumத்திலிருந்து தோன்றும். What is procambium? The cambium present in the embryo. கருவிலே காணப்படுகின்ற ஒரு கேம்பியத்தினை தான் நம் ப்ரோகேம்பியம் என அழைக்கிறோம். அதில் இதுதான் பிரைமரி ஜைலமும் ஃபார்ம் ஆகும், பிரைமரி ஃப்ளோயமும் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரோகேம்பியத்திலிருந்து தான் ப்ரோகேம்பியத்திலிருந்து தான் முதலாம் நிலை ஜைலமும் முதலாம் நிலை ஃப்ளோயமும் தோன்றும். செகண்டரி ஜைலம் செகண்டரி ஃப்ளோயம் இருக்கு பாருங்களே, அது ரெண்டு வாஸ்குலர் கேம்பியத்திலேருந்து வரும். இரண்டாம் நிலை ஜைலமும் இரண்டாம் நிலை ஃப்ளோயமும் வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தோன்றும் என்பது உனக்கு தெரியும். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ டெர்மல் டிஷ்யூ புறத்தோல் எதுலேருந்து வரும்? புரோட்டோடர்ம். கிரவுண்ட் டிஷ்யூ தல திசு எதுலேருந்து வரும் அப்படின்னா கிரவுண்ட் மெரிஸ்டம், தல ஆக்கு திசு. வாஸ்குலர் டிஷ்யூஸ் யார்கிட்டேருந்து வருவா? ப்ரோகேம்பியம். இது உனக்கு தெரியும். இப்போ டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எபிடர்மிஸ் புறத்தோல், ஸ்டொமேட்டா இலைத்துளை, அண்ட் அப்பெண்டேஜஸ் அவுட் க்ரோத், ட்ரைகோம்ஸ் ரூட் ஏர், ட்ரைகோம்கள் வேர்த்தூவிகள், இது எல்லாம் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்தில் வருவோம். You know, epidermis is the outermost layer made up of closely packed parenchyma cells. இங்க பார்த்தா தெரியும். Epidermis is the outermost layer made up of closely packed parenchyma cells. புறத்தோல் என்பது வேர் மற்றும் தண்டு இலையின் வெளிப்புற அடுக்காகும் நெருக்கமாக செல் இடைவெளிகள் இன்றி அமைந்த பாரன்கைமாவினால் ஆனது. Usually chloroplastids are absent in the epidermis. புறத்தோலிலே பொதுவாக பசுங்கடிகம் காணப்படாது. The main function of epidermis is to protect the internal tissues from external injuries. புறத்தோலின் பணி உட்புற திசுக்களை காயமேற்படாமல் பாதுகாத்தல். The main function of epidermis is to protect the internal tissues from external injuries. உட்புற திசுக்களை காயமேற்படாமல் பாதுகாத்தல். Next we come to the cuticle. The epidermis of stem and leaf, not root, covered by a waxy coating made up of a chemical called cutin. தண்டு மற்றும் இலையில் புறத்தோலை சூழ்ந்து காணப்படும், வேரில் காணப்படாது. கியூட்டின் என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கு இருக்கு கியூட்டிகல் என்ற பெயர். In stem and leaf, not root. The epidermis covered by a waxy coating made up of a chemical called cutin, cuticle. தண்டு மற்றும் இலையில் புறத்தோலை சூழ்ந்து காணப்படும் கியூட்டின் என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கிற்கு கியூட்டிகல் என்ற பெயர். இது வேரில் காணப்படாது. The main function of cuticle is to check or reduce the rate of transpiration. Cuticle in பனி நீராவி போக்கின் வீதத்தினை குறைத்தல். The function of cuticle is to check the rate of transpiration. அது முக்கியமாக ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா stomata. The epidermis of stem and leaf possesses minute pores called stomata. தண்டு மற்றும் இலையின் 1 minute கொசு பூந்துடுறா. தண்டு மற்றும் இலையின் புறத்தோலில் காணப்படுகின்ற சிறிய துளைகளுக்கு இலைத்துளை அல்லது புறத்தோல் துளை என்ற பெயர். The minute pores are openings present in the stem and leaves of high plants.
collectively known as stomata. அதாவது புறத்தோலிலே வேறு கிடையாது, தண்டு மற்றும் இலையின் புறத்தோலிலே காணப்படுகின்ற சிறிய துளைகளுக்கு இலைத்துளை அல்லது புறத்தோல் துளைகள் என்று பெயர். The function of stomata is gaseous exchange and transpiration. இந்த இலைத்துளையின் வழியாகத்தான் நீராவி போக்கும் வாயு பரிமாற்றமும் நடைபெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Through stoma, gaseous exchange and transpiration takes place. வாயு பரிமாற்றமும் நீராவி போக்கும் நடைபெறும். Transpiration, loss of water in vapor form. நீரானது ஆவியாக இழக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினை தான் நாம் நீராவி போக்கு என அழைக்கிறோம். Each stoma surrounded by two bean-shaped cells called God cells. இந்த இலைத்துளை அல்லது புறத்தோல் துளையை சூழ்ந்து காணப்படுகின்ற சிறுநீரக வடிவ அவரை விதை வடிவ செல்களுக்கு காப்பு செல்கள் என்று பெயர். ரொம்ப முக்கியம். The outer walls இருக்கு பாருங்களே, நல்லா பார்த்துக்கோங்க. Outer walls of the God cells are thin and inner walls are highly thickened அப்படின்னு கொடுத்துருப்பா. கடினமாக இருக்கும், மெல்லியதாக இருக்கும், வேற எதுவும் இல்லை. அப்பதான் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் நடக்க முடியும். ஸோ இன்னர் செல் வால், அதாவது காப்பு செல்களின் உட்புற செல் சுவரானது தடித்து காணப்படும், வெளிப்புற செல் சுவரானது மெல்லியதாக இருக்கும். In God cells, the outer cell wall is thin in nature and inner cell wall is thick in nature. அதனால ப்ரெஷர் எப்படி வரும்னா, அந்த ப்ரெஷர் only towards the outer cell wall. இந்த காப்பு செல் நீரினால் நிரம்பிய பிறகு அழுத்தம் என்பது வெளிப்புற செல் சுவரை நோக்கித்தான் இருக்கும். In some plants, the God cells surrounded by subsidiary cells or accessory cells. சில தாவரங்களிலே காப்பு செல்களை சூழ்ந்து காணப்படுகின்ற செல்களை நாம் சப்சிடரி செல்கள், துணை செல்கள் என்று அழைப்போம். இது ரொம்ப ஞாபகம். அதுக்கப்புறம் எடுத்துனோம்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்டோமா இருக்கு பாருங்களே, இது ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர்னு சொல்லுவாங்க, துளை என்று கூறுவார்கள். இதுல பார்த்து எல்லாம் ரெண்டு டைப் இருக்கு. டைகாட் பிளான்ட், இருபத்தலை தாவரங்களை எடுத்துனோம்னா இது பீன் ஷேப்ல இருக்கும். மோனோகாட், ஒரு வித்தலை தாவரங்களை எடுத்தோம்னா டம்பிள் ஷேப். நம்ம எக்ஸசைஸ் பண்றப்ப டம்பிள்ஸ் வச்சு பண்ணுவோம் பாருங்களேன், இந்த டம்பிள் மாதிரி இருக்கும். இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதான் இந்த இடத்துல முன்னாடி கொடுத்ததுல என்ன முக்கியம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டா நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. யூஸ்வலி குளோரோபிளாஸ்டிட்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் தி எபிடர்மிஸ். புறத்தோலிலே பொதுவாக பசுங்கணிகம் காணப்படாது. But God cells differ from the other epidermal cells by having some chloroplast. ஆனால் காப்பு செல்களில் மட்டும் கொஞ்சோண்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். It helps in opening and closing of stoma. அங்க பசுங்கணிகம் இருப்பதால் இலைத்துளை திறப்பதிலும் மூடுவதிலும் அது முக்கிய பங்கினை வகிக்கிறது. அது பின்னாடி படிப்போம். மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட், இலைத்துளையின் செயல் நுட்பம் படிக்கிறப்ப படிப்போம். தங்கம், எபிடர்மிஸ்ல எப்பையும் குளோரோபிளாஸ்ட் இருக்காது. புறத்தோலிலே பசுங்கணிகம் காணப்படாது. ஆனா இந்த காட் செல்ங்கிறது எங்க இருக்கும்னா எபிடர்மிஸ்ல இருக்கும். காட் செல்ஸ் டிஃபர் ஃப்ரம் தி அதர் எபிடர்மல் செல்ஸ் பை ஹேவிங் சம் குளோரோபிளாஸ்ட். காப்பு செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து பசுங்கணிகத்தை பெற்றிருப்பதால் வேறுபடுகிறது. இப்ப காட் செல்லில் குளோரோபிளாஸ்ட் இருந்தால் போட்டோசிந்தசிஸ் நடக்கும், ஒளி சேர்க்கை நடைபெறும், ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும். இட்ஸ் இன்வால்வ்ட் இன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டோமா. இலைத்துளை திறப்பதிலும் மூடுவதிலும் இது ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. அப்ப காட் செல்லில் மட்டும் எபிடர்மல் லேயர்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும். புறத்தோலில் உள்ள காப்பு செல்களில் மட்டும் பசுங்கணிகம் இருக்கும். அதை முக்கியமா ஞாபகம். அடுத்தது ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட்டாஸ். ட்ரைகோம்கள் மற்றும் வேர் தூவிகள் அப்படின்னா என்ன சார்? யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், unicellular or multicellular, simple or branched, appendages or outgrowth present in the epidermal layer are collectively known as trichomes. புறத்தோலில் காணப்படும் ஒரு செல்லினாலான அல்லது பல செல்லினாலான கிளைகளற்ற அல்லது கிளைகள் உடைய வளரிகளை நாம் ட்ரைகோம்கள் என அழைக்கிறோம். இந்த ரூட் ஹேர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வேர்ல மட்டும் இருக்கும். இந்த ட்ரைகோம்ங்கிறது தண்டுலையும் இலையிலையும் இருக்கும். ரூட்டாஸ் ஆர் ஜெனரலி பிரசன்ட் இன் ரூட். திஸ் ட்ரைகோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஸ்டெம் அண்ட் லீஃப். இப்போ நான் என்ன கவனிக்கும், இந்த ரூட்டார் இருக்கு பாருங்களும் எப்படி வரும்னு சொல்றேன். இதுதான் ரைசோடர்மிஸ், வேரில் இருக்கும். வேரோட எபிடர்மிஸை புறத்தோட ரைசோடர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ரெண்டு டைப் செல் இருக்கும். ஒன்றுக்கு பேர் லாங் செல்லுன்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் ஷார்ட் செல்லுன்னு பேர். ஒன்று இருக்கு நீண்ட செல் என்ற பெயர், மற்றொன்றிற்கு குட்டையான செல்னு பேர். The short cell, இது நீண்ட செல், இது குட்டையான செல். The short cell is otherwise known as a trichoblast. அந்த ரைசோடர்மிஸ்ல எபிடர்மிஸ்ல புறத்தோல்ல இருக்க சின்ன செல்லுக்கு ட்ரைகோபிளாஸ்ட்னு பேர். From the trichoblast the roots are originated.
இந்த ட்ரைகோபிளாஸ்டில் இருந்து தான் வேர் தூவிகள் தோன்றும். ரூட் ஹேஸ் த ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுவதால் உறிஞ்சு உறுப்பு என்று அழைக்கப்படுவது யார் என்றால் இந்த வேர் தூவிங்கிறத ஞாபகம். இப்போ நம்ம ட்ரைகோம்ஸ்க்கு வரோம். இப்போ ரூட் ஹேர் சொல்லிட்டேன் நான், அடுத்தது ட்ரைகோம்ஸ். ட்ரைகோம்ங்கிறது பொதுவாக எங்கே இருக்கும்னா ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும், தண்டிலும் இலையிலும் காணப்படும். யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், ஒரு செல்லால் ஆகியிருக்கலாம், பல செல்களால் ஆகியிருக்கலாம். சிம்பிள் ஆர் பிரான்ச்ட், எளியதாக இருக்கலாம், பல கிளைகளை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் பொதுவாக ட்ரைகோம்ஸ் சொல்லுவோம். இதோட ரோல் என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். செக்ரீட்டரி, ஏதாவது பொருட்களை சுரக்கலாம். ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் வாட்டர் லாஸ் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கினால் இழக்கப்படுகின்ற நீர் இருக்கு பார்த்தீங்களோ, அதை வாட்டர் லாஸை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படின்னா வாட்டர் வேப்பராக மேலே வரும், நீர் ஆவியாக வரும். இது மேலே பட்டோன்னா அப்படியே இங்கே குளிர்ந்து வாட்டராக மாறிடும். அப்போ இலையோட சர்ஃபேஸ், லீஃப் சர்ஃபேஸ் எப்பயும் சில்லுன்னு இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கின் வீதத்தை குறைப்பதிலே இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. அப்போ ரூட் ஹேர் அப்படிங்கிறது யூனிசெல்லுலர், ஒரு செல்லினால் ஆனது. எங்கே இருக்கும்? ரைசோடர்மிஸ் ஆஃப் ரூட், வேரிலே காணப்படும், வேரின் புறத்தோலிலே காணப்படும். எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்? ட்ரைகோபிளாஸ்ட், ட்ரைகோபிளாஸ்டிலிருந்து தோன்றும். வாட் இஸ் ட்ரைகோபிளாஸ்ட்? த ஷார்ட் செல் பிரசன்ட் இன் த ரைசோடர்மிஸ் ஆஃப் ரூட். வேரின் ரைசோடர்மிஸில் காணப்படுகின்ற சின்ன செல் இருக்கு, ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னு பேரு. அதுல இருந்தா யார் வருவா? ரூட் ஹேர் வருவா, வேர் தூவி வரும். இதோட ஃபங்க்ஷன் என்ன? ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், நீரை உறிஞ்சும் உறுப்பாக செயல்படுகிறது. அப்ப ட்ரைகோம்னா என்ன? ட்ரைகோம்ங்கிறது ஒரு அவுட் க்ரோத், புறவலரி. எங்க இருக்கும்? ஸ்டெம் அண்ட் லீஃப். அது எப்படி இருக்கலாம்? யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், ஒரு செல்லாலாக இருக்கலாம் அல்லது பல செல்லாலாக இருக்கலாம். சிம்பிள் ஆர் பிரான்ச்ட், கிளைகளற்று இருக்கலாம், கிளைகளுடன் இருக்கலாம். இதோட ரோல் என்ன? சம்டைம்ஸ் இட்ஸ் செக்ரீட் கெமிக்கல், வேதிப்பொருட்களை சுரக்கலாம். முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கின் வீதத்தை குறைக்க உதவுகிறது. எப்படி? லீஃப் சர்ஃபேஸை மாய்ஸ்டா வச்சுட்டு, இலையின் மேற்பரப்பினை சில்லா வச்சுட்டு நீராவி போக்கு குறைக்கும். தட்ஸ் ஆல். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு. தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.